அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைந்திருங்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு கல்வியியல் மற்றும் புனர்வாழ்வு அறிவியல் துறையில் முதுநிலையில் உளவியல் படிக்கும் மாணவர்கள். இது எங்களின் விழிப்புணர்வு உரை. நான் சிறப்பு கல்வியியல் மற்றும் புனர்வாழ்வு அறிவியல் துறையில் முதுநிலை உளவியல் படிக்கும் மாணவி க. கலைச்செல்வி. நான் சி. சுபித்ரா, MSc சைக்காலஜி, செகண்ட் இயர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சயின்ஸ். நான் சிறப்பு கல்வியியல் மற்றும் புனர்வாழ்வு அறிவியல் துறையில் முதுநிலையில் உளவியல் படிக்கும் மாணவி க. கௌசல்யா. இவர்களுடன் நானும் சிறப்பு கல்வியியல் மற்றும் புனர்வாழ்வு அறிவியல் துறையில் முதுநிலையில் 1ஆம் ஆண்டு உளவியல் படிக்கும் மாணவி ஸ்னேகா. வணக்கம். சுய பாதுகாப்பு கற்பிப்பவரான சாவி தவார் என்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை இப்போது உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் சாவி தவார். நான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்கள ஒருத்தி. நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு எவ்வளவு முறை நினச்சிருக்கேன் தெரியுமா? அதுக்கு கணக்கே இல்லை. 3 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். முதல் முறை நான் சுயநினைவு இல்லாமல் எடுத்த முடிவு, அதுவும் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்னோட அனுமதியே இல்லாமல் என் உடல் பாகங்களை சிலர் தொட்டதோட விளைவு. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒருவர் என்னுடைய பள்ளிக்கு எய்ட்ஸ், சுய பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்தாங்க. அப்போது எனது பழைய நினைவுகள் வெளிவந்ததால் 2வது முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். 10 வருஷமாக என் கூடவே இருந்த ஒரு உறவு என்னுடைய 24வது வயசில் முடிஞ்சு போச்சு. அப்போது தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். இதனாலவே நான் ரொம்ப தனிமையாகவும் யாருக்குமே என் மேலே அன்பே இல்லைன்னு உணர்ந்தேன். இதெல்லாம் மாற நான் ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னன்னா, எனக்கு நானே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம், ஃபைண்ட் அ பர்பஸ் பிக்கர் தென் மீ இன் லைஃப். அதாவது என் வாழ்க்கையில் அதை விட பெரிய நோக்கத்தை தேடினேன். அதோட விளைவு தான் இப்பொழுது எனக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குபவராகவும், குழந்தைகள் உரிமை ஆர்வலராகவும், சுய பாதுகாப்பு கற்பிப்பவராகவும் உருவாக்கியிருக்கு. ஒவ்வொரு முறையும் நான் குழந்தைங்களை பாதுகாக்கும் பொழுது நான் ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையை பாதுகாக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னை ஊக்குவிக்குது. என்ன மாதிரியே இருக்க உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான், தற்கொலைன்றது எந்த பிரச்சனைக்குமே தீர்வாகாது. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது சாவி தவாரோட வாழ்க்கையில நடந்த ஒரு பகுதி. இது எல்லாமே நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்னு தெரியுமா? அதே மாதிரி போன வாரம் சனிக்கிழமை என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே, என்ன நாள்? உனக்கு தெரியாதா? தற்கொலை தடுப்புக்கான சர்வதேச சங்கம் மற்றும் உலக சுகாதார நிறுவனம் சேர்ந்து அன்னைக்கு வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே, அதாவது உலக தற்கொலை தடுப்பு நாளா அறிவிச்சாங்க. அப்படியா? ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 10ஆம் தேதியை உலக தற்கொலை தடுப்பு நாளாக கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மைய கருத்தை கொண்டுட்டு வருவாங்க. இந்த வருஷத்தோட மைய கருத்து என்னன்னா, கிரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன். அதாவது தற்கொலைக்கு மாறா அவங்க வாழ்க்கையில நம்பிக்கையையும் ஒளியையும் கொண்டு வரது தான். அப்படியா? அது மட்டும் இல்ல, உலகத்துல ஒவ்வொரு 40 நொடிக்கும் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அச்சச்சோ, இவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம்? 1 2 நிறையா இருக்குது. அது என்னன்னா, மன உளைச்சல், ஏதாவது ஒரு விஷயத்தில் அபியூஸ் நடந்து அதில் பாதிக்கப்பட்டவங்க, சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, இதில் பணப்பிரச்சனையும் ஒரு முக்கிய காரணம். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பள்ளி பசங்க, அதுவும் முக்கியமாக பரீட்சையினால ஏற்படுற அழுத்தம், மதிப்பெண்களுக்காகலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. யாருக்குமே பக்குவமே இல்லைப்பா, சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தால் கூட தாங்கிக்க மாட்டேன்றாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் என்னதான் தீர்வு? நல்ல கேள்வி. இதுக்காகத்தான சைக்காலஜிஸ்ட், அதாவது மனநல ஆலோசகர்களான நாம் இருக்கோம். அதே மாதிரி நம்ம அரசாங்கமும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க.
அதுல ஒண்ணுதான் கிரண். இதோட உதவி எண் 18005990019. டிப்ரெஷன் அண்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் எண் 104. இப்படி பல வழிகள் இருக்கே. அது எல்லாமே அரசாங்கத்துக்கு கீழே வருது. நம்ம ஊர்லயே நமக்கு பக்கத்துல நேர்ல பேசுற மாதிரி யாராவது இருக்காங்களா? அட, இது தெரியாதா உனக்கு? நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சிறப்பு கல்வியியல் மற்றும் புனர்வாழ்வு அறிவியல் துறையின் துறைத்தலைவர் இருக்காங்களே. அட, நம்ம டாக்டர் சுஜாதா மாலினி அம்மா. ஆமாம், நம்ம டாக்டர் சுஜாதா மாலினி அம்மா இங்கு ஆலோசனைக்காக வர எல்லாத்துக்கும் சிறந்த முறையில் வழிநடத்தி ஆலோசனை கொடுக்குறாங்க. சரி சரி, தற்கொலை பண்ணுறது நம்ம சட்டம் 309 படி குற்றம். அதை நம்ம பண்ணாமல் இருக்கலாமே. தற்கொலை இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லாதது தான். முதல்ல உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியணும்னு நம்பணும். நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தாலே தைரியம் தானாவே வந்துடும். நம்பிக்கையா இருப்போமே. இவ்வளவு நேரம் எங்களோட விழிப்புணர்வு உரையை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. தற்கொலைன்ற அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் பண்ணுவோம். இந்த தருணத்தில் எங்களை வாழ்த்தி அனுப்பிய கல்வியியல் புல முதன்மையர், சிறப்பு கல்வியியல் துறையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஜே சுஜாதா மாலினி அம்மா அவர்களுக்கும், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் பேராசிரியர் கே குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் வாய்ப்பினை வழங்கிய அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நிலையத்தாருக்கும் நன்றிகள். நம்ம எல்லாரும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்களை நீங்க பகிர விரும்பினா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.